குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எப்படி இருக்கீங்க தங்கம்? புரியுதா? இல்லை நடத்துறதுல ஏதாச்சும் உனக்கு புரியாமல் இருந்ததுன்னா சொல்லு. எப்படி இன்னும் கொஞ்சம் நடத்தலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த இடத்துல புரியல அப்படின்லாம் சொன்னீங்கன்னா எந்த இடத்துல புரியலையோ அதை கண்டிப்பாக இன்னொருக்கா விளக்கம் உனக்கு சொல்லலாம். புரியுதா? நிறைய மெத்தட் இருக்குது. அதை நீ மெத்தடை நீ யூஸ் பண்ணுறது சின்ன கிளாஸில் இருக்கிற மெத்தடெலாம் பெரிய கிளாஸில் கொண்டாந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே கிடையாதுடா தங்கம். சரி, இன்றைக்கி நம்ம 12th கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்? இதுதான் பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதில் எக்ஸாம்பிள் 231 பார்க்க போகிறோம் சாமி. எக்ஸாம்பிள் 231 அதுக்கும் 2 மெத்தட் போட்டிருக்கேன். உனக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அதில் பாரு. எக்ஸாம்பிள் 231 1 + i ஹோல் பவர் 18. கண்ணு நம்ம 1 i நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, i ஸ்கொயர்டு பண்ணால் -1. அதனால் எனக்கு ஒரு சின்ன ஐடியா. சரி, ரைட்டு. இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? 1 + i ஹோல் ஸ்கொயர் × 9. பாரு, 9 2s are 18 வருமா? அதுக்கு இப்படி எழுதிக்கிறேன். அப்போ இதெல்லாம் ஒரு ஐடியா தான். இதை ஸ்கொயர் பண்ணால் 1, இதை ஸ்கொயர் பண்ணால் i ஸ்கொயர் -1 கேன்சல் ஆகிரும். அப்போ ஈஸியாக கணக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஸ்கொயர்டு வர மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ இதை a + b ஹோல் ஸ்கொயரில் விரிவுபடுத்தலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் i ஸ்கொயர் பண்ணால் என்ன? i ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கும்போது 1 2 is 2i. இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதை 3ஐயும் பெருக்கி போடணும். இதுதான் a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab. புரிஞ்சுதா சாமி? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் i ஸ்கொயர் பண்ணால் i ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab அப்படிங்கும்போது 1 2 is 2 × i. ஓகேவா? இப்போ i ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிற? -1 வேல்யூ ஃபார்முலா. +1 -1 அடிபடும். அப்போ இருக்கிறது 2i மட்டும்தான். அப்போ 2i ஹோல் பவர் 9. அப்போ 2வை 9 டைம்ஸ் பெருக்குனா 512 i பவர் 9. இது i ஸ்கொயர்டு வர மாதிரி எழுதலாம். அப்போ i ஸ்கொயர்டு ஹோல் பவர் 4. 4 2s are 8. மீதி ஒரு i 9 டைம் இருக்குதா? அப்போ i ஸ்கொயர்டுன்னு 4 டைம் எழுதலாம். மீதி ஒரு i. பாரு, 4 2s are 8, 8 1 9. சரியாக வந்துருச்சா கண்ணு? இப்போ i ஸ்கொயர்டுக்கு பதிலாக -1 போட்டுக்கலாம். மைனஸை ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு தெரியும், இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது இந்த i. அப்போ இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 512 × i ஈஸியாக போட்டுடலாம். இதே அனதர் மெத்தட் அப்படின்னா சாமி நம்ம முந்தி பார்த்த அதே மெத்தடு தான். அதாவது இது மாதிரி டக்குன்னு இது போடலைன்னா அனதர் மெத்தடில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்ட்டில் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், என்ன குவாட்ரனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா கண்டுபிடிக்கணும். அடுத்து போலார் ஃபார்மில் எழுதணும், பவர் ரைஸ் பண்ணணும். இதே தான் இது. அதாவது ஆர்குமெண்ட் 1 + i 1, 1ன்னு எழுதிக்கலாம். மாடுலஸ் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கேயும் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 1. அப்போ √2. அடுத்து ஆர்குமெண்ட் ஆல்ஃபா tan இன்வர்ஸாக y/x. ஒய்ங்கிறது 1, எக்ஸுங்கிறது 1. அப்போ 1/1. 1/1னா 1 தான். அப்போ ஆல்ஃபா = π/4. tan இன்வர்ஸாக 1 tan 45 டிகிரி தானே 1. அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா π/4. த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ 1, 1 இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் நமக்கு ஃபார்முலா தீட்டா = ஆல்ஃபா. அப்போ தீட்டா = π/4. இப்போ போலார் ஃபார்ம் 1 + i உடைய போலார் ஃபார்முலா r × cos θ + i sin θ. அப்போ ஆருக்கு பதிலாக √2 cos π/4 + i sin π/4 போட்டுக்குவோம். இப்போ பவர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 18 கொடுத்துருக்காங்க. இப்போ பவர் ரைஸ் பண்ணுங்கள். அப்போ √2க்கும் பவர் போடணும், மறந்துடக்கூடாது. √2 பவர் 18. அதே இது காசையும் i சைனையும் சேர்த்து 6 π/4 ஹோல் பவர் 18 கொண்டு வந்துக்கலாம். இப்போ 18 உள்ளே கொண்டு போகலாம். 18 உள்ளே கொண்டு போகும்போது உங்களுக்கே தெரியும். அப்போ இப்போ √2வை 18 தரம் பெருக்கிறேன்.
இப்போ ரூட் டூ அப்படின்னா 2 ரூட் 2 சேர்ந்தது 2வா, அப்போ 2வை 9 டைம் பெருக்கிறதுக்கு ஈக்குவல். 2வை 9 டைம் பெருங்கன்னா 512. நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? ரூட் டூ 18 டைம்ஸ் அப்படிங்கிறது ரூட் டூ 2 ரூட் 2 சேர்ந்ததுன்னா 2, அப்போ அது 9 டைம்ஸு, அப்போ 512. இப்போ 18 உள்ளே வந்துடுச்சா, 4க்கும் 18க்கும் 2 டேபிளால் அடிக்கலாம். 9 2s are 18, இங்கே 2 2s are, அப்போ என்ன கிடைக்கும்? 9π/2ன்னு வருமா? அப்போ 512 6க்குள்ளே இந்த 9π/2வை நம்ம என்னென்னு எழுதலாம்? எப்படி பிரித்து எழுதலாம்? 4π + π/2. பாருங்கள், இந்த 9πயை 2ஆல் டிவைட் பண்ணு. 1 2 2 4 3 2 6 4 2 8ன்னு வரும். மீதி 1 வந்துருமா? அதுதான் இது 4π + π/2. ஓகேவா? 4π அப்படிங்கிறது என்ன? 2 ரவுண்டு. பாருங்கள், நம்ம குவாட்ரனில் 2π அப்படின்னா 1 ரவுண்டா, அப்போ 4πனா 2 ரவுண்டு. அப்போ என்ன பண்ணிவிடலாம்? 4π அப்படின்னா 2 ரவுண்டு. அப்போ 2 ரவுண்டு அப்படிங்கும்போது அதை ஒமிட் பண்ணிடலாம். அப்போ 512 இன்ட்டு 6க்குள்ளே π/2. இப்போ நல்லா 512 இன்ட்டு 6னா என்ன? cos π/2 ப்ளஸ் I sin π/2. cos π/2 என்ன? 0. I இன்ட்டு sin π/2 1. புரிஞ்சுதா கண்ணு? cos π/2 0, I அப்படியே இருக்கும், sin π/2 1. அப்போ இதை பெருக்கிக்கிட்டிங்கன்னா 512I. நல்லா ஜஸ்ட்டு பார்த்துக்கோ. இது அனதர் மெத்தடில் நீ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும், குவாட்ரண்ட்டை பார்த்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா கண்டுபிடிக்கணும், போலார் ஃபார்ம் எழுதணும், பவர் ரைஸ் பண்ணணும். இவ்வளோ தான் மெத்தட். ஒன்றுமே பவரை உள்ளே கொண்டு போகணும். இதில் புரியுதா சாமி? எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்டா. என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ். அடுத்தது ஆர்குமெண்ட். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்டில் லைஸ் ஆகிருக்குன்னு பார்த்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா. அடுத்தது போலார் ஃபார்ம். அடுத்தது போலார் ஃபார்ம் எழுதிட்டோம்னா பவர், போத் சைடு பவர் ரைஸ் பண்ணுறோம். பவரை உள்ளே கொண்டாந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். எவ்வளோ தான் ஜஸ்ட்டு. தெரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உனக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.